கண்டிப்பா ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும். பிஜிஎம் நல்லா இருந்தது. நம்மளோட சைல்ட்ஹுட் மெமரிஸ்க்கு கூட்டிட்டு போகும். சில சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அந்த பாஸ்ட் நம்மளுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸ் பிடிக்கும். அந்த ஜானர் கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கு. ஃபீல் குட் மூவி. நீங்க ரொம்ப மசாலா என்டர்டைன்மெண்ட்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி வர முடியாது. உங்களுக்கு பிடிச்ச சீன் ஏதோ அந்த காலை வர்ற சீனை, நம்மளோட தமிழ் ஆன்சஸ்டர்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுவாங்க. அந்த சீன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. தமிழ் வார்த்தைகள் யூஸ் பண்ணிருக்காங்க. அது எல்லாமே நிறைய ரெஃபரன்சஸ் இருக்கு. அது நல்லா இருந்தது பாக்குறது. அது 96 லவ் ஸ்டோரி. இது வந்து கொஞ்சம் பிரதர்ஹுட், அந்த அந்த பாஸ்ட் மெமரிஸ்க்கு நம்மள கூட்டிட்டு போவாங்க. அந்த மாதிரி மத்த கேரக்டர்லாம் எல்லாமே நல்லா இருந்தது. கண்டிப்பா ரொம்ப நல்லா சூட் ஆச்சு. கார்த்திக் நல்லா ரொம்ப யதார்த்தமா சூப்பரா இருந்தது. ரொம்ப எமோஷனல் சீன்ஸ்லாம் இருக்கு நிறைய படத்துல. அதே மாதிரி காலேஜ் சீன்லாம் ரொம்ப சூப்பரா இருந்தது. பிஜிஎம்ஸ்லாம் அது கொடுத்த பிஜிஎம்ஸ்லாம் ஒரு கூஸ் பம்ப் மூமெண்ட்ஸ்லாம் நல்லா இருந்தது. அருண்சாமி சூப்பரா பண்ணிருக்காரு. ரெண்டு பேரும் காமன் நல்லா இருக்கு. ஒரு நைட் டிராவலிங்ல ஒரு மூவி, அந்த ஒரு ஜானர் நல்லா இருந்தது. 96 அப்புறம் அந்த படம் ரொம்ப லேட்டா எடுத்துட்டாரு பிரேம்குமார். அத பத்தி தெரியல, அத பத்தி எல்லாம். 96 படத்தோட இந்த படம் நல்லா இருக்கா? இல்ல 96 தான். அது வேற ஜானர், இது வேற ஜானர். இது ஒரு டிஃபரெண்டான ஒரு ஜானர் எடுத்திருக்காரு. மத்த எல்லாருக்கும் பிடிக்கும்னு சொல்ல முடியாது சார். சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. இந்த படம் டைட்டில் கதைக்கு சம்பந்தம் இருக்கா? சம்பந்தம் இருக்கும். என்ன சம்பந்தம் பத்தி வச்சிருக்காங்க? சம்பந்தப்பட்டதுலாம் எதுவும் இல்ல. அது நீங்க போய் பாருங்க. எனக்கு பெருசா முக்கியத்துவம் இல்லையா? முக்கியத்துவம் இல்லைன்னு சொல்ல முடியாது. லைக் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன்லி. பட் கொஞ்சம் டைம் தான் காட்டுறாங்க. ரொம்ப நல்லா இருக்கு படம். அரவிந்த் சாமி பஸ்ஸில் டிராவல் பண்ணும்போது ஒரு இமோஷன் காட்டியிருப்பாங்க. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு பார்த்து. கண்ணு தண்ணி வர மாதிரி ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாங்க. நம்ம டிராவல் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து அதை ஃபீல் பண்ணியிருப்பாங்களானே தெரியல. பட் அவங்க அதை நடிச்சது வந்து எப்படின்னு தெரியல. நினைச்சது விட பெட்டர். ஏன்னா ரொம்ப ஸ்லோவா போகணும்னு நினைச்சேன். 96ஓட டைரக்டர் இப்படி ஒரு படம் எடுத்துட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவர் ஜஸ்டிஃபை பண்ணிருக்காரு. மியூசிக் வந்து கோவிந்த் வசந்த் அவர் பண்ணி சூப்பரா இருந்தது மியூசிக். அது எந்த படத்துக்கு இன்னும் ரிலேட்டபிளா இருக்கு? படத்துக்கு தான் ரொம்ப ரிலேட்டபிளா இருந்தது. கதையோட அவரோட மியூசிக் ஜானர் தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி. அதுக்கேற்ற மாதிரி பேக்ரவுண்ட் சூப்பரா இருந்தது. ஓகே, கண்டிப்பா கம்பேரிசன்ஸ் வரும் 96 இருக்கு. ஏன்னா டைரக்டர் இப்போ செகண்ட் 96 கம்பேரிசன்னா அதுவும் ஒரு பெஸ்ட் மூவி தான், இதுவும் ஒரு பெஸ்ட் மூவி தான். ரெண்டும் வேற கதை இல்ல. அது வந்து லவ்வர்ஸோட கம்பேக், இது வந்து சொந்தக்காரங்களோட கம்பேக். ஓகே, பெர்ஃபார்மன்ஸா வந்து கார்த்தி அவரும் சரி, அரவிந்த் சாமி அவரும் சரி, ரெண்டு பேர்ல உங்களுக்கு யாரு பிடிச்சது? அரவிந்த் சாமி அவரோட தூக்கி சாப்பிட்டாப்ல. அதாவது ரெண்டு பேரை கம்பேர் பண்ணும்போது மேபி நான் 90ஸ்ல பிறந்ததுனால அது அவரையே பார்த்து வந்ததுனால எனக்கு அவரை பார்க்கும்போது அவர் தான் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். பிடிச்ச சீன்னா பிரதர் எல்லாமே நல்லா தான் இருந்தது ஓரளவுக்கு. அதே பியர் அடிப்பாங்க, அதை பானையில ஊத்தி அடிப்பாங்க டிஃபரெண்டா. பானையில சூப்பரா இருந்தது. செட் ஆயிருந்தது. போரிங்லாம் இல்ல பிரதர். அப்படியே கதையோட ஸ்டோரியோட மூவ் ஆயிட்டே இருந்தது. இல்ல அப்பெல்லாம் இல்ல பிரதர். யார் சொன்னா? மேபி ஒருத்தங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும்ல. எனக்கு படம் நல்லா இருந்தது, செட் ஆச்சு. 2.5 மணி நேரம் கார்த்திக் சாரும் அரவிந்த் சாமி இது மட்டுமே அதிகமா இருந்தது. போர் அடிக்கலீங்களா? இல்ல பிரதர், பெருசா ஒன்றும் போர் அடிக்கல. படத்தோட பிளஸ் என்ன சொல்லுவீங்க? எமோஷன்ஸ்.